இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜூன் மாதம் 21 தாயாம் திரு அவை புனித அலோசியஸ் கொன்சாகா என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, இந்த புனிதரை பற்றி கொஞ்சம் அறிந்து கொள்வதற்கு முன்பாக மிக அவசர ஒரு தேவையாக நம்முடைய திருத்தந்தை லியோ அவர்கள் கொடுத்திருக்கிற ஒரு அழைப்பு என்பது, இஸ்ரேல் பாலஸ்தீன ஈரான் நாடுகளுக்கிடையே நடந்து கொண்டிருக்கிற போர் கூடிய விரைவில் முடிவுக்கு வர வேண்டும், அங்கு அமைதி நிலவ வேண்டும், மக்கள் அமைதியில் வாழ வேண்டும், போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எல்லா உதவிகளும் கிடைக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்திற்காக தொடர்ந்து நற்கருணை முன்பாக ஜெபிக்கவும், ஜெபமாலையை ஜெபித்து அன்னை மரியாளுடைய பரிந்துரையை மன்றாடவும் அழைப்பு விடுத்திருக்கிறார். போரினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்புமிக்கவர்களே, இந்த புனித அலாசியஸ் கொன்சாகா என்பவர் இத்தாலி தேசத்தில் 16வது நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மாபெரும் புனிதராக கருதப்படுகிறார். இவர் வாழ்ந்தது இந்த மண்ணுலகில் வெறும் 23 ஆண்டுகள் மட்டுமே. சேசு சபையினுடைய ஒரு குரு மாணவராக படித்து கொண்டிருந்த பொழுதே ரோம் நகரத்தில் ஏற்பட்ட பிளேக் நோயின் பொழுது அங்கிருந்த மக்களுக்கு உதவி செய்து, பிறகு அதே நோயினால் தானும் பாதிக்கப்பட்டு ரோம் நகரில் ஏற்பட்ட பிளேக் நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்து, பிறகு அதே பிளேக் நோயினால் பாதிக்கப்பட்டு இறைவனுடைய திருப்பெயரை உச்சரித்தவாறே இறைவனடி சேர்ந்தவர் தான் இந்த இளம் புனிதர் புனித அலாசியஸ் கொன்சாகா என்பவர். இந்த புனிதரானவர் கண் பார்வைகளுக்கான ஒரு பாதுகாவலராகவும், இளைஞர்களுடைய ஒரு பாதுகாவலராகவும், காசா நோய் மற்றும் எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான உதவி கிடைக்கக்கூடிய அல்லது பரிந்துரை செய்கிற ஒரு பாதுகாவலராகவும் இவர் அறியப்படுகிறார். இந்த புனித அலோசியஸ் கொன்சாகா என்பவர் மிகப்பெரிய ஒரு பிரபுத்துவ குடும்பத்தில் பிறந்தாலும் தன்னுடைய பெற்றோர்களுடைய விருப்பத்திற்கு எதிராக சில நேரங்களில் மிரட்டப்படுகிறார். நீ குருவாக மாறினால் அல்லது துறவற மடத்தில் சேர்ந்தால் குடும்பத்தில் எந்த சொத்தும் உனக்கு கிடைக்காது என்ற அச்சுறுத்தல்களுக்கு அஞ்சாமல் சேசு சபை துறவியாக தன்னையே இணைத்து கொண்டு கடைசி வரையில் சிறுநீரக நோயினால் அவதிப்பட்டு அந்த துன்பங்களை எல்லாம் இயேசுவினுடைய துன்பங்களோடு இணைத்து இளைஞர்களுக்கான ஒரு மாபெரும் மாதிரி புனிதராக இருப்பவர் தான் இந்த புனித அலாசியஸ் கொன்சாகா. இவருடைய பாதுகாவலில் பல துறவு சபைகள் இருக்கின்றன. அதுவும் நம்முடைய தமிழ்நாட்டில் கொன்சாகா சிஸ்டர்ஸ் என்று சொல்லப்படுகிற அருட்சகோதரிகள் ஏழை எளியவர்களுக்கான சமூக பணிகளையும், கல்வி பணிகளையும், மருத்துவ பணிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பணி சிறக்கவும் இந்த நாளில் அருட்சகோதரிகளுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நாம் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது, கடவுளுக்கும் பணத்திற்கும் இடையில் நம்ம பணிவிடை செய்ய முடியாது, ஆகவே நாம் ஒரு தலைவருக்கு தான் பணிவிடை செய்ய வேண்டும். அந்த தலைவர் என்பவர் நம்முடைய விண்ணக தந்தை. அவருக்கு பணிவிடை செய்து வாழ்ந்தாலே போதும், நிலை வாழ்வையும் நித்திய வாழ்வையும் பெற முடியும் அப்படி என்று சொல்லி இந்த மண்ணுலக வாழ்க்கையில் எதை உண்போம், எதை குடிப்போம் அப்படிங்கிற கவலைகள் இன்றி வானத்து பறவைகளைப் போல இறைவனுடைய பராமரிப்பில் நம்பிக்கை கொண்டவர்களாய் வாழ வேண்டும் என்கிற அழகான அழைப்பை தான் கொடுக்கிறார். அன்புமிக்கவர்களே, மனோதத்துவ ஒரு ஆராய்ச்சியில் இந்திய மக்கள் தான் அதிகமாக கவலைப்படுகிற மக்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். கவலை கொள்ளுதல் என்பது இன்றைக்கு ஒரு மன அழுத்தத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக அல்லது மனச்சோர்வினுடைய ஒரு வெளிப்பாடாக தான் இருக்கிறது. யார் யாரெல்லாம் இறைவன் மீது 100% நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ, இறை பராமரிப்பில் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு இப்படிப்பட்ட அச்சம், கவலை அல்லது எதிர்நோக்கில குளறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல இறைவன் என்னோடு இருக்கிறார். சில நேரங்களில் என்னை சோதனைக்கு உட்படுத்தினாலும் கடைசியில் இறைவனோடு சேர்ந்து நான் வெற்றியை பெறுவேன், இந்த துன்பங்களையும் சோதனைகளையும் வென்று மீண்டு வருவேன் அப்படிங்கிற இறை பராமரிப்பின் மீது நம்பிக்கை கொள்ளத்தான் இறைவன் அழைப்பு விடுக்கிறார். முன்பு சொன்ன கதை ஒன்று நினைவுக்கு வருகிறது. காட்டில் ஒருவன் வழி தவறி ஒரு மலை சரிவில் வீழ்ந்து கொண்டிருக்கிறான். கிடைத்த ஒரு கிளையை பற்றி கொண்டிருந்த நேரத்தில் உதவிக்கு அழைக்கிறான். கடவுளே, நான் செஞ்ச பாவெல்லாம் மன்னிச்சு தயவு செய்து என் உதவிக்கு வருவீங்களா, கடவுளே நீங்கள் இருக்கீங்களா அப்படி என்று உறக்க கத்துகிறான். அந்த நேரத்தில் இவனுடைய ஜெபத்தை கேட்ட கடவுள் அவனுடைய ஜெபத்திற்கு பதிலளிக்கிறார். மகனே, உன்னுடைய ஜெபத்தை கேட்டேன்,
தயவு செய்து நீ பிடித்திருக்கிற அந்த கிளைகளை விட்டுவிடு அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்ட அந்த மனிதனுக்கு ஒன்றும் புரியவில்லை. பிடித்து கொண்டிருக்கிற ஒரு கிளையை விட்டுவிட்டால் நான் எப்படி கீழே உயிர் பிழைப்பது? கீழே அதிபாதாளமாக இருட்டாக இருக்கிறதே என்று மறுபடியும் கடவுளே எனக்கு உதவி செய்ய மாட்டீங்களான்னு கத்துக்கிற நேரத்தில் மறுபடியும் கடவுள், மகனே உன் கைகளை கிளைகளிலிருந்து விட்டுவிடு என்று சொன்னாராம். இப்பொழுது இவனுக்கு கோபத்தின் உச்சத்திற்கு சென்று, ஏங்க வேற யாராவது இருக்கீங்களா, வந்து உதவி செய்ய மாட்டீங்களா அப்படி என்று கடவுள் மீது நம்பிக்கையேற்று யாரோ தன்னை ஏமாற்றுகிறார்கள் நினைத்து வேறு யாராவது வந்து உதவி செய்யுங்களேன் அப்படி என்று கத்தினானா. இந்த முறை கடவுள் அவனுக்கு பதிலளிக்கவில்லை. இரவு முழுவதும் வேதனையிலும் வலியிலும் அவன் அந்த கிளையை பிடித்து கொண்டிருக்கிறான். விடிந்த பிறகு அவன் பார்க்கிறான், அவன் தொங்கிக் கொண்டிருந்த கிளைக்கும் தரைக்கும் 3 அடி வித்தியாசம்தான். அதனால தான் கடவுள் சொன்னார், உன் கைகளை விட்டுவிடு என்று. அந்த கைகளை இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு விட்டிருந்தால் இந்த வலி வேதனை இரவு முழுவதும் அவனுக்கு இருந்திருக்காது. வேடிக்கையாக சொல்லுகிற ஒரு கதையாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற நாம் இறைவன் மீது நம்பிக்கையற்றவர்களாக, மனிதர்கள் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த ஒரு சூழலில் தான் இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இறை பராமரிப்பின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாய், எந்த சூழ்நிலையிலும் பணத்திற்கும் இந்த உலகத்திற்கும் பணிபுரியாதவர்களாய், இறைவனுக்கு மட்டுமே பணிபுரிபவர்களாய், எதிர்நோக்கோடும் விசுவாசத்தோடும் வாழ இன்றே முடிவெடுப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.